ஃபோன் பேசிட்டு சாப்பிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சாப்பிடும்போது நம்ம சாப்பாடை நல்லா பார்த்து ருசி பண்ணி நல்லா 10 தடவை பண்ணி கெட்டியான சாப்பாடு லிக்விடான முழுங்கணும். சாப்பிடும்போது போன் அட்டன் பண்ணக்கூடாது. போனை தூக்கி வேற எங்கேயோ வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சாப்பாட்டை என்ஜாய் பண்ணுங்க. பருக்கையா என்ஜாய் பண்ணுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அம்மா உங்க சம்சாரம் இந்த ருசியை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. அது ஒரு ஆப்பிள் பழமே சாப்பிடணும்னா 10 நிமிஷம் சாப்பிடுங்க. கொய்யா பழம் சாப்பிடணும்னா 10 நிமிஷம் சாப்பிடுங்க. ஒரு இட்லி சாப்பிடுங்க 5 நிமிஷம் சாப்பிடுங்க. சும்மா போட்டு உள்ளதெல்லாம் நல்லா மென்னு சாப்பிடுங்க. நல்லா ருசி பார்த்து சாப்பிடுங்க. போன் பேசிட்டு சாப்பிடாது. உங்களை பார்த்து உங்க குழந்தை அதே மாதிரி தான் பண்ணும். பெட்ல சாப்பிடாது. டைனிங் ரூம்ல சாப்பிடும். பெட்ல சாப்பிடுறது, டிவி பார்த்துட்டு சாப்பிடுறது ஒத்துக்க முடியாது. அப்ப நீங்க என்னுடைய கஸ்டமர் ஆக போறேன்னு தெரிஞ்சு போச்சு. பல்லு நல்லா விளக்கணும். காலையில மத்தியானம் சாயங்காலம் 3 வேளை பல்லு விளக்கணும். மூச்சு பயிற்சி நல்லா பண்ணணும். நல்லா மூச்சு பயிற்சி. கண்ணை உருட்டி பார்க்கணும். தண்டால் பஸ்கி எடுக்கணும். எக்ஸசைஸ்க்கு நீங்க மஸ்ட் கிவ் சம் டைம். 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும்னு. எக்ஸசைஸ் பண்ணலன்னா அட்லீஸ்ட் வீட்டில் ஸ்கிப்பிங் வச்சு ஸ்கிப்பிங் பண்ணுங்க. பெண்கள் ஸ்கிப்பிங் பண்றாங்கல்ல. வெளியே போய் எங்க ரோட்ல போய் பீச்சில் போய் ஓடணும்னு அவசியமே இல்லை. வீட்டுக்குள்ளேயே ஸ்டேஷனரி ஜாகிங் நின்றுட்டே ஓடுங்க. நல்ல உடம்பு வளைங்க. ஏதோ 2 ஆசனம் பழகுங்க. யோகாசனம் பழகுங்க. பிராணாயாமம் பழகுங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. ஒரு பஜனை சாங் போட்டுட்டு பஜனை பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. தோப்கரணம் போடுங்க. தோப்கரணம் போடலாம்ல. பிரெயின் பவர் யோகா அதுக்கு பேரு. தோப்கரணம் போடுறது. சார் உடம்புக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க சார். மனசுக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க சார். உங்க மூளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம். முதல்ல 1.5 மணி நேரம் உங்களுக்கு கொடுங்க சார். அப்புறம் போனை பார்க்கலாம். எடுத்த உடனே போனை பார்க்கறது, எடுத்த உடனே அந்த எஸ்எம்எஸ் ரிப்ளை பண்ணிக்கிறது, வாட்ஸ்அப் பார்க்கறது, எமா அனுப்பியிருக்காங்க எஸ்ங்கிறது, ஃபேஸ்புக் பார்க்கறது, அதெல்லாம் வேண்டாம் சார். உங்க உடம்பு மேல உங்களுக்கு, உங்க ஃபேமிலி மேல உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா? ஃபர்ஸ்ட் 1.5 hours காலையில் 5 மணிக்கு எந்திரிங்க. 5:30 to 7 யுவர் டைம். 7 to 7:30 பிரேக்ஃபாஸ்ட் டைம். அப்புறம் உங்க ஒர்க்கிங் டைம். லஞ்ச் டைம். நல்லா லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கீழே படுத்து தூங்க. ஆஃபீஸ்லேயே கீழே படுத்து தூங்க. இங்கே ஓடி தூங்கலாம். நல்லா தூங்கலாம். சிஎஸ்டா நல்லா தூங்க. அப்புறம் சாயங்காலம் நல்லா ஓடியாடி விளையாடுங்க. 8 மணிக்கு சாப்பிடுங்க. தூங்க. டிவி பார்க்காதீங்க. நைட்ல டிவி பார்க்காதீங்க. தூங்குறதுக்கு முன்னாடி டிவி பார்த்தீங்கன்னா கண் கெட்டுப்போம், மூளையும் கெட்டுப்போம். இப்போ சாப்பிட்ட உடனே போய் தூங்கிட்டா என்ன சார் ஆகும்? இப்போ சாப்பிட்ட உடனே தூங்க வேண்டாம். ஒரு 15 நிமிஷம் ஆகட்டும். பகல்ல தூங்குறது தப்பில்லை. சாப்பிட்ட உடனே தூங்க வேண்டாம். ஒரு 20 மினிட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தா போதும் பகல்ல. நைட்ல 7 மணி 8 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். நீ 9 மணி படுத்து தூங்க. சாப்பிட்ட உடனே தூங்கினா தப்புது. ஜீரணம் ஆகணும் இல்லையா கொஞ்சம். அதாவது there is always a saying, rest a while after lunch. லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் சியஸ்டா. வாக் அ மைல் ஆஃப்டர் சப்பர். நைட்டு சாப்பிட்ட பின்னால் 1 மைல் நடக்கணும்.